அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. நம்ம இப்போ பார்க்குறது என்ன தெரியுங்களா? ஆமை ஃபுல்லாக. இது மலேசியாவில் பினாங் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக நான் பதிய வைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஆமைகள் கோயிலில் வளர்க்குறாங்க. மலேசிய சீனர்களை பொறுத்தளவுக்கு ஆமை என்பது அதிர்ஷ்டத்துக்கான ஒரு உயிரினம். இந்த ஆமையை அவங்க வளர்த்துறதுனால அவங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஐதீகம் அவங்களுக்கு இருக்குது. இந்த கோயிலில் இங்கே ஒரு 1000க்கு மேலே ஆமைகள் கொட்டி கிடக்குது. இந்த ஆமைகளுக்கு நம்ம இப்போ ஒரு வேண்டுதலை வச்சு உணவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவு ஆமைக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ரகசியம் என்ன, நம்மளோட கோயிலில் எதற்காக நிறைய ஆமைகள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்ளவே போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஆமை என்பது எதற்காக நம்மளோட இந்து கோயில்களை நிறையா வச்சாங்க அப்படின்னா, ஆமை என்பது தான் உலகிலேயே நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். தற்போது இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே மிக நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது ஆமை தான். அந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா, மிக நிதானமாக மூச்சை விடுகிறது. இந்த நிதானமாக மூச்சை குறிப்பதற்காகவும் அதோட மைண்டு பவரை உணர்த்துவதற்காகவும் தான் ஆமையை நம்ம கோயிலேயே வளர்த்துனாங்க. அதாவது எதனால் அந்த மைண்டு பவர் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆமை கடலில் வாழக்கூடிய ஆமைகள் அதோட குட்டியை, அதாவது முட்டையை கடற்கரை ஓரத்தில் கொண்டு போட்டுட்டு அதை மண்ணை குவிச்சு மறுபடியும் கடலுக்குள்ளேயே அந்த ஆமை போயிடும். கடலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கடலுக்குள்ளே இருக்கும். அந்த கடலுக்குள்ளே இருந்து தன்னோட மைண்டு பவராலேயே அதோட மனசக்தியாலேயே கடற்கரையில் இருக்கக்கூடிய ஆமைக்கு வெப்பத்தை கொடுத்து, நம்ம எப்படி கோழி எப்படி கொஞ்சம் இதுனா கோழியோட தன் வெப்பத்தை ஒரு முட்டைக்கு கொடுத்து அந்த முட்டையிலேருந்து அடகாக்கும். அதை ஆமை செய்கிறது எப்படி செய்யுதுன்னா, தன்னோட மைண்டு பவரை மனோசக்தியை பயன்படுத்தி அந்த முட்டைக்கு ஒரு வெப்பத்தை கொடுத்து அந்த வெப்பத்தின் மூலமாக முட்டையை அடைக்காத்து அந்த குட்டி கடலுக்குள்ளே வர வச்சு தன்கிட்ட வர வச்சிடும். இது ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் ஆமையை பற்றி. மிக முக்கியமான விஷயம் இதில் நான் சொல்லக்கூடியது, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூச்சு விடக்கூடிய எண்ணிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமாராக 60 நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கு நம்ம சுமாராக 3லிருந்து 5 முறை மூச்சை விடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 21 முறை மூச்சு விடுறோம். 21 முறை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூச்சு விடுற நம்ம மூச்சோட எண்ணிக்கைகள் வச்சு தான் நம்மளோட வாழ்வியலும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஆயுள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, மூச்சுக்கு இத்தனை எண்ணிக்கை இருக்குது, இத்தனை எண்ணிக்கை வரைக்கும் நம்மளோட ஆயுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சித்தர்களோட பாடல்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேசுகிறதுனாலேயும் மூச்சு விரயமாகும். மூச்சு நிறைய விரயமாகறங்காட்டிக்கு நம்மளுக்கு ஆயுள் விரயமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமை போல் மூச்சு விட்டோம்னா, ஆமை சுமார் 2 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் மூச்சு விடும். 2 நிமிடத்திற்கு ஒரே ஒரு முறை மூச்சு விடக்கூடிய ஒரு உயிரினம்னா அது ஆமை. அதனால தான் அது 300 வருஷங்கள் 400 வருஷங்கள் உயிர் வாழுது. ஸோ மூச்சை கம்மியாக விட்டோம்னா நம்ம நிறையா வருஷங்கள் உயிர் வாழுவோம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய சீக்கிரட்டே. அதையை மனதில் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட சத்தம், அதாவது பால்வெளி மண்டலத்தில் ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள்னு சொன்னோம்னா ஆ உ இம், அகாரம் உகாரம் சிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆ உ இம்மை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒளின்னு சொல்லக்கூடியது ஓம்காரா என்று சொல்லக்கூடிய ஓம். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை நம்ம மனசால் நினச்சி வாயால் சொல்லும் பொழுது அதிகபட்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா 60 நொடிக்கு நம்ம 2 அல்லது 3 முறை தான் ஓம் சொல்லுவோம். இந்த 3 முறை ஓம் சொல்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, 3 முறை மட்டுமே நம்மளோட மூச்சு எடுப்போம். ஸோ நம்மளோட மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 23 எடுக்கிற நம்ம ஓம்ங்கிற பயிற்சியை தொடர்ந்து செய்கிறதுனால நம்மளோட மூச்சோட எண்ணிக்கை கம்மியாகும். மூச்சோட எண்ணிக்கை கம்மியாகும் போது நம்மளோட மைண்டுக்கும் உடம்புக்கும் ஃபுல் ஆக்சிஜன் உள்ளே வரும். உடம்புக்கும் மூளைக்கும் நல்ல ஆக்சிஜன் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு புத்துணர்ச்சியாக உடலும் மனதும் செயல்பட ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிச்சதுன்னா எதை நோக்கி நம்ம செயல்படுறோமோ அதை நோக்கி நம்மளால் செயல்பட முடியும். ஸோ அதனால தான் நம்மளோட கோயில்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொடிமரத்துக்கு கீழே பலிபீடத்துக்கு பக்கத்தில் சில முக்கியமான பாத்திரங்களுக்கு கீழே எல்லாம் ஆமையோட வடிவத்தையே கொடுப்பாங்க. அது இல்லாமல்
பஞ்சபூதங்களுக்கும் உள்ளடக்கிய ஒரு உயிரினம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த ஆமைக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமே. ஸோ ஆமையிலிருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் முயன்று செய்யுங்கள். இந்த விஷயத்தை ஒரு நாளைக்கு 21 முறை ஓம்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் பயிற்சி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே போதும். உங்களோட மூச்சு கண்ட்ரோல் ஆகும். மூச்சு கண்ட்ரோல் ஆகும்போது இயல்பாகவே நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அதை நோக்கி உங்களால் செல்ல முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்களது மூச்சை விரயமாக்காமல், உங்கள் பேச்சை விரயமாக்காமல் எதற்காக செயல்படுகிறீர்களோ அதற்காகவே செயல்படுங்கள். ஸோ மூச்சை பேலன்ஸ் பண்ணுங்கள், மூச்சோட எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது போல் ரகசியங்களைத்தான் நம்ம பணவளக்கலை பயிற்சி வகுப்பிலும் கொடுக்குறோம். செல்வத்துக்கு எப்படி மூச்சை நிறுத்தணும், அது எதன் மூலமாக நிறுத்தணும்னா நம்ம செல்வத்தில் அட்ராக்ஷனை ஏற்படுத்தலாம், சக்ராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த விஷயத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் ஆமையை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டியது மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே போதும். சுவாசம் என்கின்றது வாசி, வாசி 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 அப்படின்னீங்கன்னா அது சிவாவாக மாறும். ஆம், சிவன் என்பது கடவுள் அல்ல, நம்ம மூச்சு தான் சிவனாக இருக்கிறார். அவர் எங்கும் இருக்க மாதிரி காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, அதே மாதிரி தான் சிவனும் எல்லா இடத்துலையும் இருக்கார். அந்த சுவாசத்தை இனிமேல் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சபடி நீங்கள் நினச்ச காரியத்தை அடைய முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றிகள் கோடி.